வணக்கம் ஜெயஹிந்த். மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு எ சோல்ஜர் இதோட 2வது எபிசோடை இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாணவர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமூகத்தினர், ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் ஒரு பேசிக் ஃபிட்னஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இதை வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எப்படி பெட்டராக பண்ணணும், உங்களுக்கு கிரிட்டிசிசம் இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் உங்களுடைய சர்க்கிளில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள். இப்போது நம்ம ஒரு மிக முக்கியமான தலைப்பை பார்க்க போகிறோம். சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. கொண்டாடும்போது நம்ம நாடு முழுக்க எல்லாரும் தேசிய கொடியை வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ காங்கிரஸோடைய தலைமையகத்தில் அவங்களுடைய கட்சியை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய அன்னையாக இருக்கக்கூடிய திருமதி சோனியா காந்தி, இவங்க 2 பேரும் ப்ளஸ் மல்லிகார்ஜுன கார்கே அவரோட காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்ட்டு, அந்த கொடியேற்றுற நிகழ்வில் வந்தே மாதரம் பாடுறாங்க. இப்போ வந்தே மாதரம் 1 நிமிஷம் 10 செகண்ட்ஸ் ரஃபாக ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் இருக்குது. அதன் பிறகு ஒரு லாங்கர் வெர்ஷன் இருக்குது. போன வாரம் தான் பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பாடணும், ஃபுல் வெர்ஷனாக பாடணும் அப்படின்னு சொல்லி அதை அவமதிக்கிறது ஒரு சட்டப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாவையும் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த நிகழ்வு ஆரம்பிக்குது. இந்த வீடியோவை அநேகமாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணி அந்த 1 நிமிஷம் தாண்டி அதோட லாங்கர் வெர்ஷன் வரும்பொழுது இந்த கட்சியோடைய கிட்டத்தட்ட தலைவர் அவங்க தான் இருக்க லெவலில் இருக்கக்கூடிய திருமதி சோனியா காந்தி அவர்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க. ஒரு படபடப்பு தெரியுது. உடனடியாக அதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சைகை செய்கிற மாதிரி தெரியுது. அதன் பிறகு அந்த சாங் கண்டினியூ ஆகுது. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அதை கண்டினியூ பண்ணுறாரு. பிறகு இது வீடியோ பொதுவெளிக்கு வருது. பொதுவெளிக்கு வந்த பிறகு இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. கான்ட்ரவர்சி என்னென்னா, நீங்கள் ஒரு தேசிய கீதத்தை பாடும்போது, இல்லை நம்ம வந்தே மாதரம் பாடும் பொழுது, இப்போ வந்தே மாதரம் எனக்கு ஃபுல்லாக பாட தெரியாது, அந்த ஃபுல் வெர்ஷன் எனக்கு தெரியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வங்காள மொழியில் பாடப்பட்டதுனால மேபி நமக்கு அது ஃபுல்லாக தெரியறதுக்கு டைம் எடுக்கும், இல்லை படிக்கணும் அதை நிறையா. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அமைதியாக நிற்கலாம். ஏன்னா தேசிய கீதமாக இருக்கட்டும், இல்லை வந்தே மாதரமாக இருக்கட்டும், ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக ஒரு 5-6 முறை தான் நம்ம பார்ப்போம். இல்லை பொது மேடைகள் அதிகமாக கலந்துக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு ஒரு 15-20 முறை ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம். அந்த 2 நிமிஷம் கூட உங்களால் சைலண்ட்டாக நிற்க முடியல அப்படின்ற போது, காங்கிரஸ் மற்றும் இந்தியாவுடைய சுதந்திரம் போராட்டம் 500க்கும் அதிகமான தலைவர்களை கொடுத்த கட்சி, ஒரு அரும்பெரும் கட்சி காங்கிரஸ். இந்தியாவுடைய பழம்பெரும் கட்சி. அதே மாதிரி இந்தியாவை இது வரைக்கும் அதிகமாக ஆண்ட கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ தேசியம், காங்கிரஸ் ரெண்டுமே ஒரு காலத்தில் சினானிமஸாக இருக்கும். என்னோட பள்ளி பருவத்திலலாம் காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்கும் என்னால் வேறுபடுத்தியே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தேசிய கட்சியாக இருந்தது. இன்றைக்கி விஷுவலாக இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்ற ஒரு காரணம் எழுது. இப்போ காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க அந்த பாட்டை நிறுத்த சொல்லலை, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நாற்காலி வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க அந்த ராகுல் காந்தி அவர்கள் மைக்கில் தவறுதலாக அவர் பேசினது, இல்லை நம்ம சாங்கை தான் பாடுவோம் அப்படின்ற மாதிரி ஆடியோலாம் சொல்கிறாங்க. இப்போ எது தப்பு, எது தவறு, எது சரின்றதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். அந்த வீடியோவில் அவங்க சேர் போட சொன்னாங்களா? ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு வயதானவர், அப்போ அவருக்காக சேர் போட சொன்னாங்களா அப்படின்ற போது அந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காரு. அவரும் ஃபிசிக்கலாக ஒன்றும் அன்ஃபிட்டான பர்சன்லாம் அவர் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காரு. அப்போது இந்த சாங்கை நிறுத்த சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு இடம் வருது. வந்தே மாதரம்னா என்ன? நம்ம நாடு பட்டு கிடக்கும் பொழுது ஒரு அவேக்கனிங் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு. அந்த அவேக்கனிங்காக ஒரு ஜென்ரேஷனாக இந்த அடிமைத்தனத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்தே மாதரமை முதல் முறையாக பாடினாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் அப்படின்றது நம்மளுடைய போராட்டத்துக்கான அடையாளமாக இருந்துச்சு. பல பேர் வந்தே மாதரத்தை பாடினதுக்காக சிறை சென்றிருக்காங்க. நிறைய பேர் சிறையிலே இறந்தும் போயிருக்காங்க. குறிப்பாக இதில் காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் தங்களுடைய உயிரை கொடுத்துருக்காங்க இந்த நாட்டுக்காக. அன்னைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ். இப்போது வந்தே மாதரம் அப்படின்றது நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய கலாச்சாரத்தோட அவேக்கனிங்கான ஒரு அடையாளம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து.
லட்சக்கணக்கான ரெவல்யூஷனரிஸ் இந்த நாடு வந்து அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷோட துப்பாக்கிக்கு முன்னாடி தைரியமா நின்று போராடின அந்த கரேஜை, அந்த தைரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த அதோட அடையாளமா இருக்கக்கூடிய பாட்டு தான் வந்தே மாதரம். இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த பாட்டு தெரியல அப்படின்ற போது அமைதியா நிற்கலாம், அட்டென்ஷன்ல அமைதியா நிற்கலாம். இல்லை எனக்கு பாட தெரியும் அப்படின்னா நீங்கள் பாடலாம், இல்லை சில வரிகள் தான் எனக்கு பாட தெரியும்னா அதையும் நீங்கள் பண்ணலாம், தவறே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஜெஸ்டர் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. இப்போ இதோடைய இந்தியன்னஸ், இது இந்தியாவுக்கான ஒரு அடையாளம். இந்த பாட்டு மேபி தமிழ் மொழியில் வந்திருக்கலாம், தெலுங்கில் வந்திருக்கலாம், கன்னடத்தில் வந்திருக்கலாம், மலையாளத்தில் வந்திருக்கலாம், அது வேற விஷயம். நம்மளுடைய எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம தேசிய அடையாளமாக அதை நம்ம பாடும் பொழுது ஒரு கலெக்டிவ் மெமரி, ஹிஸ்ட்ரியோடைய கலெக்டிவ் மெமரி. தேசிய கீதம் 47க்கு பிறகு நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பாக இருக்குது. நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரௌடாக பார்ப்போம். ஆனால் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த தேசிய கீதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டோட அடையாளமாக இருந்த வந்தே மாதரத்தை எந்த விதத்துலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவமதிக்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இப்போ இந்த கட்சியோடைய கடந்த ஒரு 30 வருட வரலாறு எடுத்து பாருங்க. ஒரு சில பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது இந்தியாவுடைய சுதந்திரத்தோடைய அடையாளமாக இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு பார்ட்டி, சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தின ஒரு பார்ட்டி. மகாத்மா காந்தி போன்ற பல தலைவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பல தலைவர்களை இந்தியாவுக்கு உலகத்துக்கு கொடுத்த ஒரு கட்சி. இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சராக வராரு. வந்த பிறகு இந்தியாவுடைய அந்த ஒருங்கிணைப்பு, சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து அதை ஒரு நாடாக இன்னைக்கு இருக்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு ப்ராக்ரெசிவ் டெமோக்ரஸியாக உருவாக்குனதில் அவருடைய பங்கு அப்படின்றது நம்ம மறுக்கவே முடியாது. செகண்டு, அந்த ஒரு ஸ்டால் லீடரை காங்கிரஸ் ஒரு 90களுக்கு பிறகு கைவிட்டாங்க. காங்கிரஸ் அப்படின்னாலே நேரு மற்றும் அதன் பிறகு வந்த இந்திரா காந்தி, பிறகு வந்த ராஜீவ் காந்தி, அதுக்கு பிறகு வந்த சோனியா காந்தி, இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி, இப்போ அடுத்தது எந்த காந்தி வரப்போகிறாங்கன்னு தெரில. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப கட்சியாக இதை அவங்களா எடுத்துகிட்டு போனாங்க. இது எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் ஒரு தேசிய இயக்கமாக, தேசத்தோட அடையாளமாக இருந்த ஒரு பழம்பெரும் கட்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐடென்டிட்டி முற்றிலும் மாறி இருக்கு. 2014-15 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை ஃப்ரண்ட்டுக்கு முன்னுக்கு எடுக்கிறாங்க. அந்த பாலிடிக்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிஜேபியை சேர்ந்தவரா, அன்னைக்கு இருந்த ஜனசங்கத்தை சேர்ந்தவரா கிடையாது. அவர் ஒரு காங்கிரஸ் லீடர், ஹார்டு கோர் ஒரு தேசியவாதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்கிட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் ஆல் லைக்லி பிஜேபி அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அடையாளத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்த அடையாளத்தை விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணியிருக்க வேண்டியது யாரு? காங்கிரஸ். ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டோடைய 47 to 67 இந்த வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டோடைய அடித்தளத்துக்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள். காமராஜர் ஒரு ஸ்டான்ச் தேசியவாதி. அந்த பிரிவினை பேசின காலத்துல எல்லாமே உறுதியா அன்னைக்கு நேரு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி உறுதியாக அவர் நின்றதுனால தான் இந்த தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக காங்கிரஸால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. அப்பலுக்கற்ற மனிதர். ஒரு சின்ன லெவலான கரப்ஷன் கூட நீங்கள் இனிமேல் அவரை பற்றி கேட்டிருக்க முடியாது. தேர்தலில் வெற்றி தோல்விகள் வேற, அவர் வீழ்த்தப்பட்டார், அது வேற விஷயம். பட் ஒரு தேசிய அடையாளமாக, தமிழ்நாட்டோட அடையாளமாக இருந்த அவரை இன்னைக்கு காங்கிரஸ் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய கட்சி ஆஃபீஸில் காமராஜர் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கும். இன்னைக்கு புதுசாக அரசியலுக்கு வந்த பல பேர் அவருடைய பேரை முன்னெடுக்கிறாங்க, அவரை ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அங்கே தவறிடுச்சு. அடுத்தது, இந்த மாடர்ன் இந்தியா, லிபரலைஸ்ட் இந்தியாவுடைய தந்தையாக பார்க்கப்பட்ட 2 பேர். ஒன்று திரு நரசிம்மராவ் அவர்கள், இன்னொன்று திரு மன்மோகன் சிங் அவர்கள். 90 லிபரலைசேஷனை ரொம்ப திறனாக ஆண்டு, அதை கையாண்டு ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு IMFல போய் கடன் வாங்கிட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலையில் அந்த கடனை திருப்பி இன்னைக்கு மாடர்ன் இந்தியாவோடைய, டிஜிட்டல் இந்தியாவோடைய அடித்தளத்தை அமைத்து கொடுத்த இந்த இரு மாபெரும் தலைவர்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
நரசிம்மராவ் அவர்கள் இறந்த பிறகு அவர் உடலை கூட காங்கிரஸ் அலுவலகத்தில் அனுமதிக்கல அப்படின்ற ஒரு சினாரியோவும் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருடம் அவருடைய ஆட்சியில் நிறைகுறை என்ன பேசினாலும் இந்தியாவுடைய ஒரு ஒரு லாங் சர்விங், தேர்ட் லாங்கஸ்ட் சர்விங் நம்ம சொல்லலாம். 10 வருடம் இந்தியாவுடைய பிரதமராக அவர் இருந்திருக்கிறார். அவர் இருந்த பிறகு அவருடைய லெகசியை டேக் ஃபார்வர்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த வாழ்ந்து மறைந்த தெய்வம் பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்தியாவுடைய மிசைல் மேன். இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூருடைய ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்றத என் புத்தகத்தில் நான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கேன். அவரோட லெகசியை இன்னைக்கு யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு தன்னோட ஸ்ட்ராங்கான ஒரு தேசிய கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய பிஜேபி தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஐடென்டிட்டியை ஒன்று ஒன்றா நீங்கள் விட்டு கொடுத்து இல்லை வேணும்னே அதை மறக்கடிச்சு அது எந்த லெவலுக்கு வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்தே மாதரம் பாடல் அப்போ உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம். இந்த 1 நிமிஷத்தை தாண்டி நீங்கள் கேட்கணுமா வேணாமா அது வேற விஷயம். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். நாட்டோடைய சட்டத்திட்டங்கள் ஜனாதிபதியில் முதல் குடிமகனில் ஆரம்பித்து கடைகோடியில் இருக்கக்கூடிய குடிமகன் வரைக்கும் எல்லாருக்குமே ஒன்று தான். இதுதான் ஜனநாயகம். இங்கே என்டைட்டில்டு பீப்புள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒருவேளை என்டைட்டில் இவங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க இருந்ததுன்னா நம்ம ஜனநாயகமே கிடையாது. ஸோ இவங்களுடைய என்னுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவர்கிட்ட பேசும்போது காங்கிரஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு டிஃபால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் அப்படி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை நம்ம தான் ஆளுவோம், நம்ம குடும்பம் தான் ஆளுவோம் அப்படின்றதும், இப்போ நடுவில் இடைப்பட்ட ஒரு 3 டேர்ம் அவங்க இல்லாமல் போனது, மக்கள் திரும்ப வந்துருவாங்க, நம்ம தான் இங்கே டிஃபால்ட் ரூலர்ஸ் அப்படின்றதும், அது ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி கொண்டு போனதும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய லெவலில் காரணமாக இருந்திருக்கு. ராஜீவ்காந்தி அவர்கள் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று 400க்கும் அதிகமான சீட் எடுக்கும்போது காங்கிரஸோடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 50%க்கும் அதிகமாக இருந்துச்சு. கிட்ட கூட எந்த ஒரு தேசிய கட்சியுமே இல்லை. மாநில கட்சிகள் இங்கே இங்குமா கொஞ்சம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 20% ஓட் ஷேரில் வந்து நிற்கிறாங்க. அந்த 20% ஓட் ஷேருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாகனேட் ஆகி நிற்குது. பல மாநிலங்களில் கட்சி காணாமல் போயிடுச்சு, சில மாநிலங்களில் கட்சியே இல்லை. இது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரு தேசிய கட்சியை ஒரு மெரிட்டோரியல் சிஸ்டம் எதுவுமே இல்லாமல் ஒரே குடும்பம் அவங்க எடுக்கக்கூடியது. ஓகே, நீங்கள் ஒரு குடும்பம் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா தவறே கிடையாது. பட் நீங்கள் எந்த பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, மோடி அப்படின்ற ஒரு தனிநபரை மட்டும் 24/7 வசைப்பாடுறதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது லெஃப்டிஷ் பண்ணலாம். லெஃப்ட்டுக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது. எலக்டோரல் பாலிடிக்ஸில் லெஃப்ட் ஒன்றுமே கிடையாது. இடதுசாரின்றது இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரியான ஆக்டிவிசம் பாலிடிக்ஸில், அதுவும் ஃபார் லெஃப்ட் பாலிடிக்ஸில் ஒரு சென்டர் ரைட், சில டைம் சென்டர் லெஃப்டில் இருந்த ஒரு காங்கிரஸ் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இடதுசாரிக்கு போகும்போது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இன்றைய சமூகத்தினர் கூட, இன்றைய தலைமையினர் கூட யாராவது உங்களுக்கு ஓட்டு போட முன்னெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் உங்களை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கேள்வி. ஏன்னா என்ன அரசியல் பிரச்சனைகள் எடுக்கிறோம். இப்போ ஃபாரின் பாலிசி சரியில்லை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இதெல்லாம் பற்றி நான் பேச வேணாம் தான் நினச்சேன். ஷீலா தீக்ஷித் முன்னாள் டெல்லி முதல்வருடைய பையன், அவரும் இவரும் நிற்கிறாங்க, ராகுல் காந்தி ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ராகுல் காந்தி வந்து ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறாரு, தவறே கிடையாது. சட்டரிட்டில் பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. நகைச்சுவை நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே அவசியம். அவர் தீக்ஷித் அவர்களை போய் கட்டி பிடிச்சிட்டு இதுதான் மோடியோட ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கேட்குறாரு, மெலோனின்னு நினச்சி என்னை கட்டி பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் அந்த நிலைமை வரலன்னு சொல்லி சிரிச்சிட்டு இவர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2 நாடுகளுடைய தலைவர்கள், ஜார்ஜியா மெலோனி இத்தாலியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் தலைவர், ஒரு பாப்புலர் லீடர், 2வது அவங்க இன்னொரு நாட்டோடைய பிரதமர். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் மரியாதையை கூட எதிர்கட்சி தலைவர், கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை அதிகமாக ஆண்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4வது தலைமுறை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரியா பேசும்பொழுது இது நிச்சயமா யாருமே ரசிக்க மாட்டாங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஹார்ட்கோர் காங்கிரஸ் லீடர் உட்பட. இந்த கமெண்ட்டுக்கு அவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. பட் இரு நாடு உறவு சம்பந்தப்பட்டது. நேரு அவர்கள் அந்த காலகட்டங்களில், மவுண்ட் பேட்டன் அந்த காலகட்டங்களில் அவர் கட்டித்தழுவனதையோ, இல்லை இந்திரா காந்தி ஃபிடல் காஸ்ட்ரோவை, இது 2 நாடுகளுடைய தலைவர்கள்
இந்த 2 நாட்டோடைய உறவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ் தான் வந்து ஹக் பண்றதுன்றது. இது அவங்க 2 பேர் தனிப்பட்ட முறையில பண்றதில்ல. ஒரு அடிப்படை 5வது கல்வி படிச்ச ஒரு ஒரு ஆளுக்கு கூட இது நிச்சயமா தெரியும். இது வந்து 2 லீடர்ஸ் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் மெசேஜிங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், அதை பாடக்கூடியவர்கள், பின்னாடி நிக்கிறவங்க எல்லாருமே அந்த தேச பற்றோடு அந்த பெருமிதத்தோடு நிற்கக்கூடியதை பார்க்க முடியுது. 2 பேர் அங்க ரெஸ்ட்லெஸ் ஆகும் பொழுது அடிப்படையா இங்க வரக்கூடிய கேள்வி, நாளைக்கு இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், இல்லை இவங்க ஏற்கனவே இருந்த காலத்துல ஒரு ஆட்சியை ஒரு தேசப்பற்று இல்லாம இவங்க எப்படி நடத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கவே வந்து ஒரு ஒரு பயம் வருதுன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஜென்ரலா இந்த டாபிக் பேச மாட்டோம், பட் நிறைய பேர் இதை வந்து குறிப்பிட்டு பேச சொன்னதுக்காக இதை பேசுறோம். ஸோ ஒரு தேசிய கட்சியா இருந்து அது ஒரு குடும்ப கட்சியா மாறி இன்னைக்கு ஒரு ஃப்ரிஞ்சு பார்ட்டியா போற அளவுக்கு இவங்க எடுத்துட்டு போகும்போது அந்த அப்போசிஷன் அப்படின்ற அந்த வேக்கும், இந்த எதிர்கட்சின்ற அந்த ஸ்பேஸ் வேக்கண்ட் ஆகுது. இப்போ ஸ்பேஸ் வேக்கண்ட் ஆகும் பொழுது அதை வேற யாரா ஆக்குபை பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் உலக நீதி, இயற்கை நியதியே அதுதான். அப்போ ஆக்குபை பண்றதுக்கு மாநில கட்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு 26 குடும்பங்கள் தான் இன்னைக்கு மாநில கட்சிகளா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே டெர்மினல் டிக்ளைன்ல இருக்கிறாங்கன்றதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடம் வேக்கும் இருக்கும்போது இந்த அரசுக்கு எதிரான ஒரு ஒரு மனநிலையில் இருக்கவங்க, இல்லை அரசுக்கு கோபத்தில் இருக்கவங்க, இளைஞர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எங்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபின்ற ஒரு 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 கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபெனாமினா இன்னைக்கு ரைஸ் ஆனது. ஸ்ட்ரீட் பாலிட்டிக்ஸு, இப்போ சட்டங்களை வந்து தெருக்கல்ல ஒரு 20,000 பேர் கூட்டம் போட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேஞ்சரஸான ஸ்பேஸை இன்னைக்கு காங்கிரஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக நிற்கணும். காங்கிரஸ் ஒரு வலிமையான கட்சியாக இருந்தாதான் நம்ம வந்து அந்த எதிர்கட்சியோடைய வலிமை இல்லாமல் ஒரு ஜனநாயகம் தலைக்கவே முடியாது, அது சரியாகவும் இருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா சிஜேபியோடைய வளர்ச்சி இவங்களை வந்து கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் இது பண்ண மாட்டாங்க, ஆப்ஷன்ஸ் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 20% கோர் பேங்க் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க்குமே நாளைக்கு வேற சில அவென்யூஸ் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2.5 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை உடச்சி அந்த ஓட் பேங்கை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போன டிவிக்கே இன்றைக்கி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். காங்கிரஸில் உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ஃபேக்ட் பிஜேபிலையுமே அந்த உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அது இல்லாமல் ஒரு குடும்பத்தோடைய அவங்க விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் இந்த பாலிடிக்ஸ் போச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்சியான, அதுவும் ஒரு பழம்பெரும் கட்சியான, தேசியத்தோடைய அடையாளமாக இருந்த காங்கிரஸ் ஒரு டெர்மினல் டிக்ளைனில் போகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.